ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு என்னோட லஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? வாங்க என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் வந்து மரநெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாத்தையும் போட்டு ஒரு ஜூஸ் வந்து அடித்து அதை வடிகட்டி வச்சுக்க போகிறேன். வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டுங்க, இல்லைன்னா காப்பி அரிப்பு இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டிக்கோங்க. ஓகேவா? நல்லா வந்து வடிகட்டிட்டேன். இப்போ வந்து இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ரெகுலராக குடிங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் ரெகுலராக ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சிருந்த காலையிலேயே அதில் வந்து கொஞ்சமாக உப்பை போட்டு அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொரியலுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் எண்ணெய், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு, பூண்டு, வரமிளகா, உப்பு, மிளகாத்தூள், சீரகம் இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கஞ்சி வைக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, நான் வந்து கருப்பு கவுனி அரிசி பொடி வந்து பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஒரு கரண்டி எடுத்து உள்ளே போட்டு நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க. நான் அப்படியே போட்டனால கட்டி கட்டியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அது கூல் டவுன் பண்ணி மறுபடியும் கரைச்சி அப்புறம் மறுபடியும் பண்ணேன் 2 வேளை. அதனால் தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றுங்க. ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன பிளேட்டில் இருக்குன்னு பார்த்துறோமா? வாங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இதில் நீங்கள் தயிர், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுண்டல், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பீட்ரூட் ஜூஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட லஞ்ச் பிளேட். உங்கள் வீட்டில் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச்.